தெரியும். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இல்ல அத்தை, நான் பேசாத. அம்மா, அவ உண்மையிலேயே உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சாப்பிட சொல்லிட்டு தான் இருந்தா. என்னது? அவ எனக்கு பிச்சை போடுறாளா? என்ன நக்கல் பண்றீங்களா? ஓ, இங்க இவளுக்கு தான் எல்லா பவரும், அது மட்டும் இல்லாம எல்லா அதிகாரமும் இருக்கா? அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. அதாவது அவனோட அம்மாவான என்கிட்டயே சொல்லாம சொல்ற. உங்க புள்ள உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னா கூட அதுக்கு நான் தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு, அப்படிதானே? சூப்பர், நல்லா அருமையா இருக்கு. பொண்ணு சொல்லி குத்தம்ல. அப்படி பொண்டாட்டி பேச்ச கேக்குற புள்ளைய நான் பெத்து வச்சிருக்கேன் பாத்தியா? என்னதான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். அம்மா, நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை நாளா நான் புரியாம தாண்டா இருந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு. பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம். அவ பேச்ச மீறி நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்ட. அப்படி அனுப்பிதான் நீ வந்து என் சாப்பாடு சாப்பிடணும்னா வேண்டாம். வாமலர், பாத்தீங்களாமா? இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், அவனுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சமைக்காதீங்க, அவன் சாப்பிட மாட்டான்னு. நீங்க தான் கேக்கல. எப்படி அசிங்கப்படுத்துறான்னு பாருங்க. அக்கா,